அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, மகத்துவமும் சிறப்புகளும் நிறைந்த ஜும்மாவுடைய தினத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களாக அதற்குரிய நேரத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய ஒரு சட்டம்தான் வக்ஃப் வாரிய திருத்த சட்டம். இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது பாசிச அரசு தொடர்ந்து கொடுத்து வரப்படக்கூடிய தொல்லைகளில், அச்சுறுத்தல்களில், அடக்குமுறைகளில் ஒன்றாக இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டு அது ஒரு சில பகுதிகளிலே எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு, குறிப்பாக தமிழகத்திலே அதற்கு எதிராக தீர்மானங்கள் எல்லாம் தமிழக அரசின் சார்பாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் குறித்த மார்க்க ரீதியான ஒரு சில அணுகுமுறைகளை நாம் ஓரளவிற்கு தெரிந்து கொண்டால்தான் இதனுடைய அரசாங்க ரீதியான அணுகுமுறை எவ்வளவு மோசமானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள், இந்த இந்தியாவை ஆட்சி செய்த முகலாயர்கள், இன்னும் பல மன்னர்கள் இஸ்லாமியர்களுக்காக வேண்டி விட்டுவிட்டு சென்ற சொத்துக்கள் தான் வக்ஃப் சொத்துக்கள். வக்ஃப் சொத்து என்றால் என்ன? பொதுவாக ஒரு சொத்து என்பது தனி நபருடைய பெயரில் தான் இருக்கும். அந்த நபர் இறந்து விட்டார் என்று சொன்னால், அல்லது இறப்பதற்கு முன்பாக அந்த சொத்தை இன்னொருவருக்கு என்ன செய்யலாம்? பரிந்துரை செய்யலாம். அதற்கு வாரிசுகள் இருப்பார்கள். எனக்கு ஒரு இடம் இருக்கிறது, நான் ஒரு வீட்டை வைத்திருக்கிறேன், நான் மரணிப்பதற்கு முன்பாக என்ன செய்யலாம்? என் பிள்ளைகளுக்கு அந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டு போலாம். என் தலைமுறையினருக்கு அந்த இடத்தை எழுதி கொடுத்து விட்டு செல்லலாம். என் இடத்திற்கு என் வாரிசுகள் உரிமை கொண்டாட முடியும். வேறு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. முறைகேடாக என்ன வேணாலும் செய்யலாம். ஒருவருடைய சொத்துக்கு அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் தான் என்ன இருக்கிறது? உரிமை இருக்கிறது. ஆனால் வக்ஃப் சொத்தை பொறுத்தவரையிலே இதனுடைய வித்தியாசம் என்னவென்று சொன்னால், எனக்கு ஒரு சொத்து இருக்கிறது, அந்த சொத்திற்கு என் தலைமுறைகள், என் வாரிசுகள் உரிமை கொண்டாட முடியாது. அதான் வக்ஃப் சொத்து. எனக்கு ஒரு சொத்து இருக்கிறது, அந்த சொத்தை என் குடும்பத்தார்கள் உரிமை கொண்டாட முடியாது. அல்லது நான் மரணித்த பிறகு தனிநபர்கள் யாரும் என்ன செய்ய முடியாது? அந்த வக்ஃப் சொத்திற்கு உரிமை கொண்டாட முடியாது. அப்படி என்றால் வக்ஃப் சொத்து என்று முடிவாக்கப்பட்ட ஒன்று இந்த சமூகத்திற்கு உரிமை உள்ள ஒன்று. ஏழைகளுக்காக, அனாதைகளுக்காக, திருமணம் முடிக்கப்பட்ட பிறகு கைவிடப்பட்ட பெண்களுக்காக, மனமுறிவு ஏற்பட்ட பெண்களுக்காக, பிள்ளைகளை இழந்த பெண்களுக்காக ஆதரவு தளமாக கொடுக்கப்படக்கூடிய சொத்துக்கள் தான், பொது சொத்துக்கள் தான் வக்ஃப் சொத்துக்கள். அப்படியான வக்ஃப் சொத்துக்கள் இந்தியாவிலே கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் நெருக்கமான ஏக்கர் அளவிற்கு இருக்கிறது. இப்படியான வக்ஃப் சொத்துக்களை இந்த சமுதாயம் எதற்காக விட்டு செல்கிறது? முன்னோர் எதற்காக விட்டு சென்றார்கள்? இஸ்லாமியருடைய கல்வியினுடைய வளர்ச்சிக்காக, பள்ளிக்கூடங்களை உருவாக்குவதற்காக, வணக்க வழிபாட்டு தலங்களை மேம்படுத்துவதற்காக, இன்னும் இந்த சமுதாயம் பல்வேறு வழிகளிலே சொத்துக்கள் மூலமாக பயனடைய வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் இஸ்லாமியருடைய பயன்பாட்டுக்காக வேண்டி விட்டு சென்ற பொது உடைமைதான் வக்ஃப் சொத்துக்கள். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த வக்ஃப் சொத்துக்கள் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அடையாளம். என்ன அடையாளம்? அல்லாஹ் சொல்கிறானே, வலல் ஆகிரத்து ஹைரும் வஅப்கா. இந்த உலக வாழ்வை விட இந்த முஸ்லிம்களுக்கு எது சிறந்த வாழ்வு தெரியுமா? மறுமை என்கின்ற வாழ்வுதான் சிறந்த வாழ்வு என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? அந்த வார்த்தையின் உண்மைத்தன்மை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த வக்ஃப் சொத்துக்கள். எனக்கு இந்த உலகத்தினுடைய தொடர்பு
வேண்டாம், உலகத்தின் இன்பம் வேண்டாம், எனக்கு மறுமையிலே அல்லாஹ் தரக்கூடிய சொர்க்கம் போதும் என்ற அடிப்படையிலே தலைமுறை கடந்து நான் மரணித்தாலும் கூட எனக்கு நன்மைகளை நான் சம்பாதிப்பதன் மூலம் நாளை நான் மறுமையிலே சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற மறுமை லட்சியத்திற்காக வேண்டி இந்த உலகத்திலே விடப்பட்ட சொத்துக்கள் தான் வக்ஃப் சொத்துக்கள். யாரையாவது பார்க்க முடியுமா? அப்படி ஒரு சென்ட் இடத்தை விட்டு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு பொது உடைமையாக்க முடியுமா? அந்த அளவுக்கு மனுஷனுக்கு இறக்கம் இருக்கா? முஸ்லிம்களுக்கு இருந்தது, இன்னும் இருக்கிறது. என் மறுமை நன்மைக்காக, என்னுடைய சொர்க்கத்துக்காக, நான் சொர்க்கத்தை அடைவதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் இழக்க தயார் என்கின்ற அந்த மனநிலை இருக்கிறதா இல்லையா? அதை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய சொத்துக்கள் தான் வக்ஃப் சொத்துக்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கத்தா அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸா. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 விஷயங்கள் அவனுடைய அமல்களிலே, அதை 3ஐ தவிர அனைத்தும் பின்தொடர்ந்து சென்றுவிடும். அவனை எதுவுமே என்ன செய்யாது, அவனை வந்து அடையாது. 3 அமல்கள் மட்டும்தான் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய கபருவாதம் வரைக்கும் வரும் என்று சொன்னார்கள். அதிலே முதலாவதாக சொன்னார்கள் சதக்கத்துல் ஜாரியா, தொடர்ச்சியாக வந்து சேரக்கூடிய தர்மம். அப்படி என்றால் ஒருவர் பசிக்கிறது என்று உணவு கேட்டு வருகிறார், அவருக்கு நீங்க ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்குறீங்க, இது தர்மம். சதக்கத்துல் ஜாரியா என்று சொன்னால் நிரந்தரமான நன்மைகளை தரக்கூடிய சதக்காவா இருக்கும். ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்கிறது, ஒரு தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்து கொடுப்பது, புத்தகங்களை வாங்கி கொடுப்பது, இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பது, எல்லாம் என்ன? சதக்கத்துல் ஜாரியா. நீங்கள் மரணித்தாலும் கூட உங்களுடைய அந்த செயல் மூலமாக யாரெல்லாம் பயனடைகிறார்களோ அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னாலே இல்முன் யுன்தஃபவுன் பிஹி, பயன் தரக்கூடிய கல்வி. பயன் தரக்கூடிய கல்வியிலேயே சிறந்த கல்வி அது இஸ்லாம் என்கின்ற கல்வி. ஒருவருக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறோம், ஒருவரை தொழுகையாளியாக மாற்றுகிறோம், இஸ்லாமிய கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கிறோம், நேர்வழி பெறுகிறார். நீங்கள் மரணித்து விடுகிறீர்கள். நீங்கள் மரணித்தாலும் கூட நீங்கள் சொல்லிக் கொடுத்த கல்வியின் மூலம் எல்லாம் யாரெல்லாம் பயனடைகிறார்களோ அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய நன்மைகள். மூன்றாவதாக சொன்னார்கள் வலதும் சாலிஹுன் எதுவும், இறந்து போன பெற்றோருக்காக பிள்ளைகள் பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனை, சாலிகான பிள்ளைகள் செய்யக்கூடிய பிரார்த்தனை. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக துவா செய்வார் என்று சொன்னால் அந்த துவாவை அல்லாஹ் என்ன செய்கிறான்? நீங்கள் மரணித்தாலும் கூட இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். நீங்க துவா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களால செய்ய முடியாது. இறந்து போன பெற்றோருக்காக பிள்ளைகள் செய்கின்ற துவா அது தொடர்ந்து வரக்கூடிய நிலைமையாக மார்க்கம் சொல்லுகிறது. இதிலே நபிகளார் சொன்ன முதல் விஷயம் இருக்கிறதா இல்லையா? சதக்கத்துல் ஜாரியா, தொடர்ந்து வரக்கூடிய நன்மை என்று சொன்னாங்களா இல்லையா? அந்த ஒரு வார்த்தை தான் இந்த வக்ஃப் சொத்தினுடைய பின்னணியே. நான் மரணித்த பிறகு எனக்கு நன்மைகள் வந்து சேர வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் நன்மையை அடிப்படையாக கொண்டு விட்டுவிட்டு சென்ற சொத்துக்கள் தான் வக்ஃப் சொத்துக்கள். அப்படி என்றால் இதற்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்க போகிறது? நான் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்கிறேன், அதுக்கும் அரசாங்கத்துக்கு என்னப்பா சம்பந்தம்? நான் ஒரு இடத்தை ஒரு அனாதை இல்லத்துக்காக எழுதி கொடுக்கிறேன், ஒரு ஆதரவு இல்லத்துக்கு எழுதி கொடுக்கிறேன், அதற்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? உரிமை கொண்டாட முடியாது. முஸ்லிம்களுடைய பயன்பாட்டுக்காக எழுதி கொடுக்கிற உரிமை கொண்டாட முடியாது. அது இஸ்லாத்துக்கு சம்பந்தப்பட்டது, முஸ்லிம்களுக்கு சம்பந்தப்பட்டது. அரசுக்கும் அந்த சொத்துக்கும் எந்த விதமான தடையிலும் கிடையாது, தடையிடவே முடியாது. இப்படியான இந்த பழக்க வழக்கம் எப்பிறந்து உள்ளது தெரியும் நம்ம நினைக்கிற இப்ப உருவான பிரச்சனை. இப்ப இந்த விஷயம் இப்பதான் ஆரம்பிக்குது. இந்த பழக்க வழக்கம் எப்படி உருவாச்சுன்னு நமக்கு தெரியாது. இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல இருந்து இந்த வக்ஃப் சொத்துக்கள் இருக்கிறதா இல்லையா, அப்புறம் இது பராமரிக்கப்பட்டு வருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஹைபர் என்கின்ற பகுதியில ஒரு இடம் இருக்கிறது. ஹைபர் போர் கேள்விப்பட்டிருப்போமா இல்லையா? அந்த ஹைபர் என்கின்ற பகுதியில எனக்கு ஒரு இடம் இருக்கிறது. அதுபோல எனக்கு பயன் தரக்கூடிய ஒரு இடத்தை நான் எங்கும் பெற்றிருக்கவில்லை. அவ்வளவு பயனுள்ள ஒரு இடம். அந்த எனக்கு பயன் தரக்கூடிய இடத்தை இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ள இடமாக நான் மாற்ற ஆசைப்படுகிறேன். அதுக்கு என்ன செய்யணும்?
ரசூலுல்லாஹ் அழகிய வழிமுறை சொல்கிறார்கள். வக்ஃபு சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஃபஸத்தக உமர், உமர் அவர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் சதக்கா செய்து விடுங்கள். எப்படி சதக்கா செய்யுங்க? அன்னஹு லா யுபா அஸ்லுஹா, அதன் அசல் விற்கப்படக்கூடாது. அப்படி என்றால் நீங்க எந்த சொத்தை நீங்க பொது உடைமை ஆக்குறீர்களோ அது விற்கப்படக்கூடாது. இந்த இடம் இவ்வளவு மதிப்புள்ளது, இந்த இடத்தை யார் வாங்குறீங்க என்று கேட்கக்கூடாது. அது விற்கப்பட்டு அது முடிவு செய்யப்பட்டு விடுது என்று சொன்னால், வக்ஃப் சொத்து என்று முடிவாக்கப்பட்டு விடுது என்று சொன்னால் அது யாருக்கும் விற்கப்படக்கூடாது. வலா யூஹப், அது அன்பளிப்பு செய்யப்படவும் கூடாது. ஒரு வக்ஃப் சொத்து இருக்கிறது, அந்த வக்ஃப் சொத்து என்ன செய்யப்படக்கூடாது? அன்பளிப்பு செய்ய முடியாது. அடுத்தவருக்கு அன்பளிப்பாக, இவருக்கு அன்பளிப்பு, அவருக்கு அன்பளிப்பு என்று ஒரு வக்ஃப் சொத்து அன்பளிப்பு செய்ய முடியாது. வலா யூரஸ், அதற்கு வாரிசுகள் உரிமை கொண்டாட முடியாது. தான் முக்கியமான விஷயம். ஒரு சொத்தை வக்ஃபாகி விட்டார் என்று சொன்னால், ஒரு சொத்தை இஸ்லாமிய சமுதாயத்துக்கு என்று முடிவு செய்து விட்டார் என்று சொன்னால் அதற்கு வாரிசுகள் என்ன செய்ய முடியாது? பிள்ளைகளை, அவருடைய மகன், நான் இவருடைய மகன், எனக்கு அந்த சொத்துல உரிமை இருக்கு என்று சொல்லி யாரும் வர முடியாது. இந்த வகையிலான சதக்காவை நீங்கள் செய்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சதக்கா என்பது வேறு. இந்த சதக்கா என்ன? வக்ஃப் சம்பந்தப்பட்ட சதக்கா. வக்ஃப் என்று சொன்னால் அந்த வாரிசு என்கிற நிலையிலும் அன்பளிப்பு என்கிற நிலையும் அதற்கு உரிமை கொண்டாடக்கூடிய நிலையும் தடுக்கப்பட்டு விடும், நிறுத்தப்பட்டு விடும். அதற்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாத வகையிலே அந்த சொத்து நிறுத்தப்படக்கூடியது என்று அதற்கு அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு யாரும் என்ன செய்ய உரிமை கொண்டாட முடியாது. அப்ப அப்படியான அந்த தோட்டத்தையும் அந்த இடத்தையும் என்ன செய்யலாம்? உமர் அவர்கள் மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக மாற்றுகிறார்கள். அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அந்த சம்பவத்தையும் பார்க்கலாம். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் பிரச்சனையாகுதா இல்லையா? இரண்டு கூட்டமாக இந்த சமுதாயம் பிரிகிறது. அந்த நேரத்தில் உஸ்மான் அவர்களை அந்த மக்கள் சிறைபிடித்து வைக்கிறார்கள், பல நாட்கள் அடிமைப்படுத்தி வைக்கிறார்கள். அப்ப உஸ்மான் அவர்கள் தண்ணி கேட்கிறார், பசிக்குது, தாகமா இருக்கு, தண்ணி விடுன்னு கேட்கிறார். அப்ப அந்த மக்கள்கிட்ட உஸ்மான் அவங்க பதில் சொல்றாங்க, தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, இப்ப ஒரு கிணத்துல நீங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, மதீனாவுல ஒரு கிணத்துல மக்கள் என்ன செய்யறாங்க? தண்ணி படிய கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிணறு மக்களுக்குரிய கிணறாக இருக்கிறது. அந்த கிணத்தை பத்தி சொல்றாங்க, அந்த கிணறு யாருடைய தெரியுமா? மதீனாவிற்கு நாம் எல்லாம் வந்தோம்ல, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தோம்ல, ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த பொழுது மக்களுக்கு தண்ணீருடைய தேவை இருந்தது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஃபர ரூமா ஃபலஹு ஜன்னா, யார் இந்த ரூமா என்கின்ற கிணற்றை விலைக்கு வாங்கி மக்களுக்கு பொது உடைமையாக்குகிறாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அந்த சொர்க்கத்தை எதிர்பார்த்து ஒரு யூதனுடைய கைவசம் இருந்த அந்த ரூமா என்கின்ற கிணற்றை நான் தானப்போ உனக்கு விலைக்கு வாங்கி கொடுத்தேன், ஏன் சொந்த காசை போட்டு என்னுடைய முதலீட்டை போட்டு அந்த ரூமா என்கின்ற கிணற்றை விலைக்கு வாங்கி நான் வச்சுக்கலையே, உங்களுக்கு தானே பொது உடைமையாக்கினேன், உங்களுக்காக பொது உடைமையாக்கிய நான் உரிமை, எனக்கு உரிமை உள்ள அந்த ரூமா என்கின்ற கிணத்தில இருந்து ஒரு துளி தண்ணீர் தர மாட்டேங்குது, எனக்கு குடிச்சு உட்கார வச்சிருக்கீங்க, நியாயமான்னு கேட்கிறாங்க உஸ்மான் அவர்கள். உஸ்மான் அவங்களை சிறப்பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. உஸ்மான் அவர்கள் தண்ணி கேட்கிறாங்க, தண்ணி தர முடியாதுங்கிறாங்க. அப்ப உஸ்மான் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள், அந்த கிணறை நான் தானே வாங்கி கொடுத்தேன், எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டீங்களா? அப்ப இந்த வழிமுறை நபிகளாருடைய காலத்தில் இருக்கு, ஒரு சொத்தை பொது உடைமையாக்குவது. இப்படியாக பொது உடைமையாக்கப்பட்ட இந்த வழிமுறை என்பது இந்த ரெண்டு சஹாபாக்கள் மாத்திரமல்ல, நீங்க ஹதீஸ்களை தேடி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இந்த நபிமொழி என்றைக்கு மக்களுக்கு சொல்லப்பட்டதோ, சதக்கத்துல் ஜாரியா என்கின்ற வழிமுறை என்றைக்கு முஸ்லிம்களுக்கு போதிக்கப்பட்டதோ அதற்கு பிறகு இருந்து நிறைய சஹாபாக்கள் தங்களுக்கு சொந்தமான நிலங்களை, தங்களுக்கு சொந்தமான தோட்டங்களை மக்களுக்கு பொது உடைமையாக்கியிருக்கிறார்கள். பிரபலமான செய்தி எல்லாம் தெரியும். அபூ தல்ஹா அவர்கள் தன்னுடைய பைருஹா என்கின்ற தோட்டத்தை கொடுத்தாங்களா இல்லையா? எல்லாம் வக்ஃப் சொத்துக்கள் தான். இன்னைக்குமே நீங்க அரபு நாடுகளுக்கு சென்றால் நிறைய சஹாபாக்கள் மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வக்ஃப் செய்த சொத்துக்களை இன்றைக்கும் அரசாங்கம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது, மக்களுடைய பயன்பாட்டை விட்டு வைத்திருக்கிறது. அப்ப இந்த வக்ஃப் சொத்துக்கள் என்பது முழுக்க முழுக்க முஸ்லிம்களுடைய உரிமையில உள்ள ஒன்று, முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில உள்ள ஒன்று. ஆனால் இந்த வக்ஃப் சொத்துக்கள் சம்பந்தமாக இன்னைக்கு என்ன செய்யறது? அரசாங்கம் மூக்கை நுழைக்கிறது.
இந்த அரசாங்கம் சொல்லுகிறது வக்ஃப் வாரியம் சில முறைகேடுகளை செய்கிறது, அதுல சில திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொல்லி சில திருத்தங்களை கொண்டு வராங்க. திருத்தங்கள் வரவேற்கப்படுகிறது. பொதுவாகவே ஒரு விஷயத்தை கவனிக்காம விட்டுவீங்க, அதுல சில முறைகேடுகள் நடக்கத்தான் செய்யும். வக்ஃப் வாரியத்திலேயும் சில முறைகேடுகள் இருக்கத்தான் செய்கிறது, சில ஏற்றங்கள் இருக்கத்தான் செய்கிறது. திருத்தம் செய்யலாம். எவ்வளவு திருத்தம் பண்ணுவீங்க? ஒண்ணு, ஒரு 2-3 திருத்தம், ஒரு 5 திருத்தம், ஒரு நியாயமா இருக்கும். எவ்வளவு திருத்தம் பண்ணிருக்கிறாங்க? 40க்கும் மேற்பட்ட திருத்தம் பண்ணிருக்கிறாங்க. 40க்கும் மேற்பட்ட திருத்தம் செய்யக்கூடிய அளவுக்கு என்னப்ப பிரச்சனைங்க? சரி, திருத்தம் கொண்டு வந்தீங்கல்ல, என்ன திருத்தம்? வக்ஃப் வாரிய விஷயத்திலே, முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் விஷயத்திலே தலையிடுவதற்கு முதல் அனுமதி இல்லை. 1950ற்கு பிறகு யாரெல்லாம் இந்த வக்ஃப் சொத்துக்களை இந்த தமிழகத்திலே, இந்த இந்தியாவிலே முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டு இருக்கிறதோ அது அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் நிர்ணயம் செய்கிறது. அதை யாரும் நுழைய முடியாது. அதை முறைப்படுத்துவதற்காக வேண்டி வக்ஃப் வாரியத்தை உருவாக்குகிறார்கள். நம்மை பொறுத்தவரையில வக்ஃப் வாரியம் என்பது கூட தேவையில்லை தான். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் வக்ஃபினுடைய சொத்துக்களிலே தடையிடுகிறது என்று சொன்னால் அதற்கு வக்ஃப் வாரியம் என்கின்ற ஒரு வழிமுறையும் ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது. எங்க சமுதாயத்தினுடைய கையில் நீங்க விட்டுருந்தீங்கன்னு சொன்னா நானே பராமரித்திருப்போம். வக்ஃப் வாரியம் என்று ஒன்றை உருவாக்கி அதை யாருமே கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அது தனியாக விடப்படக்கூடிய சூழ்நிலை உருவான காரணத்தினால் தான் சில முறைகேடுகளை பார்க்க முடிகிறது. அப்ப இந்த வக்ஃப் வாரியத்திலே ஒரு சில திருத்தங்களை கொண்டு வருவோம் என்று சொல்லி 40க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்க. சரி, கொண்டு வந்த திருத்தங்கள் நியாயமா இருக்கா? என்னப்பா திருத்தம் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா என்னென்ன திருத்தங்களை கொண்டு வராங்க தெரியுமா? எவ்வளவு அநியாயம் பாருங்க. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரார். இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர் வக்ஃப் செய்கிறேன்னு என்ன செய்யக்கூடாதா? தன் சொத்தை வக்ஃப் செய்யக்கூடாது. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு இப்ப வரார், இந்த நூற்றாண்டுல ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வராருன்னு சொன்னா அவருக்கு வக்ஃப் செய்வதற்கு உரிமை இல்லை. அப்படி அவர் ஒரு வேலை வக்ஃப் செய்வதாக இருந்தால் 5 வருஷம் நாங்க ஒரு சோதனை செய்வோம். நீ உண்மையாவே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறியா? நீ இஸ்லாத்தை நீ கடைபிடிக்கிறியா? தொழுகிறியா? நோன்பு வைக்கிறியா? ஜகாத்து கொடுக்கிறியா? 5 வருஷம் நீ இஸ்லாத்துல இருந்து ஒரு முஸ்லிமாக நீ இருந்தா மட்டும்தான் நாங்க என்ன செய்வோம், உனக்கு ஒரு சொத்தை வக்ஃப் செய்வதற்கு உரிமை கொடுப்போம் என்று சொல்லி அரசாங்கம் திருத்தத்தை கொண்டு வர பாருங்கள். 12 ஆண்டு காலம் ஒரு சொத்தை, வக்ஃபினுடைய சொத்தை 12 ஆண்டு காலம் யாராவது முறைகேடாக வைத்திருந்தால் அது அவருக்கு சொந்தமா. இன்னும் ஒரு மோசமான சட்டம் பாருங்க. ஒருத்தர் வக்ஃபினுடைய சொத்து இருக்குதுங்க, வக்ஃப் வாரியம் சரியா கவனிக்கல, முஸ்லிம்கள் சரியா பராமரிக்கல, ஒரு இடம் அப்படியே அனாதையே கிடக்குது, அது வக்ஃப் சொத்தா இல்லையான்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் கவனம் விட்டு விட்டார்கள். அதை ஒருத்தர் என்ன செய்யறான், அபகரிச்சு ஆக்கிரமிப்பு செய்து பல ஆண்டு காலமாக அதை நிர்ணயம் செய்து வருகிறான், அவனுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறான். இப்ப சட்டத்தை கொண்டு வந்தாச்சு. என்ன சட்டம்? நீ எத்தனை வருஷமா இந்த இடத்துல இருக்கிற? நான் ஒரு 15 வருஷமா இந்த இடத்துல நான் தான் வச்சிருக்கிறேன், என்னுடைய சொத்து தான் இது. விசாரிச்சு பாக்குறேன், இல்ல இது வக்ஃப் சொத்தா இருக்குது. ஆமாங்க. சரி, எத்தனை வருஷம் நீ வச்சிருக்கிற? 12 வருஷம் வச்சிருக்கிற. 15 வருஷம் வச்சிருக்கிறேன். அப்படியா? அப்ப உனக்கு பிரச்சனை இல்லப்பா, நீ சொத்தை வச்சுக்க கொடுக்குறாங்க. 15 வருஷம் 12 வருஷம் வக்ஃபினுடைய சொத்தை வச்சிருந்தா அது வக்ஃபினுடைய சொத்து என்கின்ற அந்த அம்சத்தை இழந்து விடுமா? இது யாரு கொண்டு வந்த சட்டம்? சமீபத்தில் செய்தியை பார்த்தீங்களா? மும்பையில 10,000 கோடி செலவிலே கட்டப்பட்ட அம்பானியுடைய வீடு, மும்பையிலே 10,000 கோடி செலவழிக்கப்பட்டு கட்டப்பட்ட அம்பானியுடைய வீடு, அந்த வீடு, அந்த இடம் வக்ஃபுடைய சொத்து. அம்பானி குடியிருக்கின்ற, அம்பானி கட்டி முடித்து வாழ்ந்து வருகின்ற அந்த குடியிருப்பு, அந்த இடம், அந்த கீழே உள்ள பகுதி, அந்த இடம் வக்ஃப் சொத்து. இன்னைக்கு பிரச்சனை வருது. அம்பானி என்ன சொல்றாராம், அவர் பல வருஷம் அங்க வாழ்ந்துட்டாராம், பல வருட காலமா அவருடைய சொத்தா இருக்குதான். இப்ப பிரச்சனை வருது, என்ன செய்வாங்க, அந்த அம்பானிக்குரிய இடம் மாத்திக்கிறாங்க. எங்க போய் நிக்குது தெரியுதா? இந்த அரசாங்கத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இது அம்பானிகளுக்கான அரசு, அதானிகளுக்கான அரசு சொல்றோமா இல்லையா? அதை உண்மைப்படுத்துதே இது. ஒரு வக்ஃப் இடத்திலே ஒரு தனிநபர் ஒரு வீட்டை கட்டி இருக்கிறார். நீ ஏப்பா வீட்டை கட்டின, நீ இடத்த காலி பண்ணுப்பான்னு சொல்ற ஒரு உரிமை கொடுக்கிறது. இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய உரிமை கொடுப்பது, பறிக்கப்பட்ட உரிமை மீட்டெடுத்து கொடுப்பதா அரசாங்கத்தினுடைய வேலை. ஒருத்தர் 15 வருஷம் 12 வருஷம்
இஸ்லாமியருக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்ட ஒரு சொத்தை அபகரித்திருந்தால் அந்த சொத்தை அவருக்கே எழுதி கொடுப்பது எப்படி நியாயமாகுது? என்ன திருத்தம் இது? இது நியாயமான திருத்தமா? இது யாருக்கான அரசு? யோசித்து பாருங்கள். அது சட்டம் என்ன போடுறாங்க? ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட வக்ஃபிரமாமா. ஒருத்தர் வக்ஃபுடைய இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து குடியிருந்தால் அது அவருக்குரிய இடம். அதுவே முரண்பாடா இல்லை. ஆக்கிரமிப்பு செய்வது அரசாங்கத்துக்கு எதிரானதானே. ஒருத்தர் ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்கிறார், வன்முறையோடு முறைகேடாக ஒரு இடத்தை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார் சொன்னால் அதுவே முறைகேடு தான், அதுவே முதல் தப்பு தானே. நீங்க முறைகேடாக ஒரு இடத்தை நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்திருந்தாலும் அது உங்களுக்குத்தான் சொல்வது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சட்டம். யோசிச்சு பாருங்க. நான் சொல்லக்கூடிய 2-3 விஷயம் தான், நேரம் இல்லை. அப்ப 40 என்ன லட்சத்துக்கு யோசிச்சு பாருங்க. 2K இவ்வளவு. இன்னும் சொல்ல போனால் இந்த சமுதாயம் இந்த விஷயத்துக்காக மட்டுமே கடமையான கண்டனங்களை எழுப்ப கடமைப்பட்டிருக்கும். ஒரு வக்ஃப் சொத்தை அபகரிப்பதே முதல்ல தப்பு. அபகரிக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஒரு சொத்தை ஒருவர் 12 ஆண்டு காலம் உபயோகித்து விட்டால் அது அவருக்கு சொந்தம் என்று எழுதி கொடுப்பது எவ்வளவு மோசமான ஒரு சட்டம். இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது இந்த அரசாங்கம் தொடுத்து வரக்கூடிய அநியாய போருக்கு இதைவிட பெரிய ஒரு சான்று இருக்க முடியுமா? அப்ப இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக நம்முடைய கண்டனங்களை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி எவ்வளவு தைரியமா சொல்றாங்க பாருங்க. எங்க மாநிலத்தை நாங்க அமல்படுத்த மாட்டோம். நம்ம கோரிக்கை என்ன? நீங்க வக்ஃப் வாரிய சட்டத்துக்கு எதிராக தமிழக முதலமைச்சர் கையெழுத்து விட்டு விட்டார், கண்டன குரல்களை பதிவு செய்து விட்டார், முஸ்லிம்களுக்கு ஆதரவாக பேசிவிட்டார், நன்றி தெரிவிக்கிற மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது போதாது. அது கண்துடைப்பாகத்தான் பார்க்கிறோம், அது ஒரு அரசியலாகத்தான் பார்க்கிறோம். உண்மையிலேயே ஒரு அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதாக இருந்தால் அந்த அம்மா மாதிரி பதிவு செய்யும். எங்க தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம், நாங்கள் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருக்கும், அரவணைப்பா இருப்போம் என்று சொல்லி தமிழக அரசாங்கம் இப்படியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அதனால இந்த வக்ஃப் சம்பந்தப்பட்ட தெளிவான சில மனநிலையோடு நாம் இதை அணுகினால் மட்டும்தான் இதனுடைய தீர்வு சரியாக கிடைக்கும் நினைக்கலாம். தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்களே, அமல்படுத்திட்டாங்களே, இது எப்படி நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி நம்ம களத்துல இறங்கி என்ன செய்ய போறோம் நினைக்கலாம். அப்படி அல்ல. விவசாயிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்ட தீர்மானங்கள் போடப்பட்டது, விவசாயிகளுக்கு எதிராக இது போன்ற அடக்குமுறைகள் அவிழ்த்து விடப்பட்டது. களத்துல இறங்கினாங்க, டெல்லி வரைக்கும் சென்றார்கள். லோக்கல்ல, மாவட்டங்கள்ல, மாநில அளவில் ஆர்ப்பாட்டங்களை செய்தவர்கள் டெல்லி வரைக்கும் சென்றார்கள். பின்வாங்கலானா இல்லையா? இந்த சமுதாயத்தை இந்த வக்ஃப் விஷயத்திலே டெல்லி வரைக்கும் வர வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் செய்யும் என்று சொன்னால் அதற்கும் இந்த சமுதாயம் தயங்காத என்பதை பதிவு செய்கிறோம். தயாராக அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள். இந்த அநியாயக்கார அரசுக்கு எதிராக துவா செய்யுங்கள். உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் இது சம்பந்தப்பட்ட மார்க்க தெளிவையும் அரசியல் தெளிவும் கொடுப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.